நாளில் கூட ஒரு வாக்குத்தத்த வசனத்தோடு கூட தேவன் எனக்கு இரவு காண்பித்த அந்த கருக்கலான இந்த கடைசி நாட்களிலே தேவன் திருச்சபைக்கு தம்முடைய ஜனங்களை நம்மை எப்படி அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்ம எவ்வளவு ஸ்பெஷல் என்பதை பார்த்து இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் ஒரு 4 வசனத்தை நாம் வாக்குத்தத்தமாக வாசிக்க போகிறோம். வர நாட்களில் சபையில் நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வசனங்களின்படி அவர் நிச்சயமா நம்முடைய சபைகளை, நம் சபையை அவர் எழுப்ப போகிறார். யாராவது ஒருவர் வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமையும் உன்மேல் காணப்படும், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்தில் ராஜாக்களும் கடந்து வருவார்கள். இன்னைக்கு அதான் ஆண்டவர் சொல்றாரு, இனி வர நாட்கள்ல நம்ம சுத்தி பார்க்க போறோம். சுத்தி இருக்கிற மக்கள் திருச்சபைக்குள்ள வர போறாங்க. சுத்திலும் உன் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள், குமாரர்களும் தூரத்தில் இருந்து வந்து உங்கள் குமாரர்கள் குமாரத்திகள், நம்முடைய திருச்சபையில் இருந்த வாலிப செல்வங்கள், துதித்தவர்கள், ஹல்லேலூயா, உலக மயக்கத்திலே பல காரியங்களிலே போனவர்களை ஏகமாய் கூட்டி சேர்க்கிற ஒரு ஆண்டு. ஒரு கைகளை தட்டலாமா? கூட்டி சேர்க்கிற ஆண்டு. அதுக்காக தான் கர்த்தர் இவ்வளவு பெரிய சபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி, ஒரு சர்வீஸ் கூட இப்படி காலி சேர் பார்க்கவே கூடாது. எல்லா சர்வீஸையும் கர்த்தர் நிரப்புவார். உன் கண்களை சுற்றி பார், எழும்பி பிரகாசி. எழும்பு என்ற அந்த வார்த்தை கவனிங்க. ஓ சர்ச் பிலீவர், யூ கேன் அரைஸ். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சூரியன் எழும்புது. ஹல்லேலூயா. அப்புறம் இந்த ஏப்ரல் மாதத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக எழும்புது. மற்ற எல்லா மாதங்களை விட இந்த ஏப்ரல் மாதம் சூரியன் 7 மணி வரைக்கும் ஸ்டாண்ட் பை. எத்தனை மணி வரைக்கும்? 7 மணி வரைக்கும். அவ்வளோ போக மாட்டேங்குது உள்ள. ஹல்லேலூயா. ஆனால் அது வெளியே வந்து உள்ள போகிறதுக்குள்ள எத்தனை கோடி, எவ்வளோ மக்கள். ஹல்லேலூயா. வெளியே வராதீங்க நியூஸ்லேயே சொல்லிடுறாங்க. ஆமீன். வெளியே போகாதீங்க, அட்டாக், ஸ்ட்ரோக், ஹல்லேலூயா, பிரைன் ஸ்ட்ரோக், என்ன நியூஸ்ல சொல்றாங்க. அப்ப பாருங்க, இந்த ஒத்த சூரியன் அவர் படைத்த சூரியன். ஹல்லேலூயா. வெளிச்சத்துக்காக படைத்த சூரியன் ஒட்டுமொத்த உலகத்தை, ஹல்லேலூயா, ஆமே, அப்படியே பிரமிக்க வைக்கிறது. ஒட்டுமொத்த உலகம் அதை பார்த்து பயப்படுது. சில நேரங்களில் சம்மர் டைம்ல வந்தா அப்படி எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க. அந்த டிசம்பர் நவம்பர் டைம்ல, மற்ற நாட்கள்ல அந்த சூரியன் எப்படி இருக்குது? வெது வெதுப்பா இருக்குது. ஆனா ஏப்ரல் மே ஜூன்ல, ஹல்லேலூயா, அப்போ பாருங்க, ஆண்டவர் படைத்த சூரியன், ஹல்லேலூயா, எப்பவுமே வெது வெதுப்பா இல்ல. ஒரு குறிப்பிட்ட மாதம் ஃபுல் அதோடைய பவரை காட்டுது, ஃபுல் அதோடைய வேகத்தை, கதிர்வீச்சை காட்டுது. அதுக்கு முன்பாக, காந்திக்கு முன்பாக யாராலும் நிற்க முடியல. அல்லேலூயா சொல்லாமா? நம்ம கூட ஆண்டவரோடு கூட இருக்கிறோம், ஆண்டவரோடு கூட இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா வெது வெதுப்பாவே வாழ்க்கை முடிச்சிடக்கூடாது. எப்படி முடிச்சிடக்கூடாது? வெது வெதுப்பாவே. ஹல்லேலூயா. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். அனலாவது இருக்கணும், குளிராவது இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் இந்த கடைசி நாட்களில் நம்மளை சுற்றி நடக்கிற சில காரியங்கள், தேசத்தின் காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள், சூழ்நிலைகள் மாறாய் நடக்கும்போது நாம் கொஞ்சம் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஷைன் ஆக வேண்டும். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1-2 சொல்லுது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன்னுக்குன்னு நான் ஒரு அலங்கார வஸ்திரத்தை வைத்துக்கிறேன், அதை நீ என்ன பண்ணு? உடுத்திக்கொள்.
அண்டர்லைன் தட் வேர்ட். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உங்களிடத்தில் வருவதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? விருத்த சேதனம் இல்லாதவங்களோ, அசுத்தங்களோ, உலக கலாச்சாரத்தில் இருக்கிறவங்களோ, நாள் கிழமை பார்க்கிறவங்க, பலவிதமாக நம்மளை குழப்பறவங்க, அவிவிசுவாசிகள் உங்களிடத்தில் வரக்கூடாது. வருவதில்லைன்றது ஒரு பதம், வரக்கூடாது. ஏன்னா நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நம்மோடு அவங்க கலந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்மோடு அவங்க கலந்திருக்கிறாங்க. நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம வீடுகளிலே நம்மோடு கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே கலந்திருக்கிறாங்க. பாருங்க, எனக்கு ரொம்ப நம்ம படிச்சோன்னு நினைக்கிறேன். இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அண்டர்லைன் பண்ணுங்க அந்த வார்த்தையை. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, தட் இஸ் அ பாயிண்ட். அப்போ தன் காலத்தில் அப்போ நீங்க இந்த ஆதியாகமம் வீட்டில் போயிட்டு 4, 5, 6, 7 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பொல்லாதவர்களும், தேவனை துக்கப்படுத்தினவர்களும், தேவனுடைய இருதயத்தை நோகடித்தவர்களும், தேவனுக்கு விரோதமாய் ஆண்டவருக்கு கஷ்டம், ஏண்டா அந்த மனிதர்களை நாம் உண்டாக்கினோமோ என்று வேதனைப்பட்டார். இவர்களை படைத்ததுக்காக வருத்தப்பட்டார். அந்த இடத்துல தான் ஒருத்தரை பார்த்து சொல்றாரு, உனக்கு என் கண்களில் கிருபை கிடைத்தது. கலந்திருக்கிறாங்க, எல்லா வகையான மக்களும் நம்மளை சுற்றி கலந்திருக்கிறாங்க. ஆனால் ஐ லைக் தட் வேர்ட், தனக்கு இருந்தவர்களுக்குள்ளே நோவா. அல்லேலூயா. மோசமான மக்கள் சுற்றி, கலகக்கார மக்கள் சுற்றி, ஜெபிக்காத மக்கள், அல்லேலூயா, புறங்கூறுகிற மக்கள், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் மத்தியில் நோவாவுக்கோ, அல்லேலூயா, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தமனும் சன்மார்க்கனும், அதை விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அவன் தேவனுக்கு பயந்து, அல்லேலூயா, தன் தேவனோட சஞ்சரிக்கிறவருமா. இதுதாங்க நமக்கு ஸ்பெஷல். நம்ம போகிற ஆஃபீஸில், நம்ம இருக்கிற குடும்பங்களில், நம்முடைய எல்லா என்டையர் ஃபேமிலியில் தேவன் இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். அதனால தான் நம்ம குடும்பங்கள்லேருந்து வைராக்கியமாய் நம்ம சபையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். எவ்வளோ பெரிய ட்ரெமெண்டஸான சர்ப்ரைஸான விஷயங்கள் சண்டே சொன்னாலும் நம்ம ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம்? we are a selected people. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். நான் ஏன் சொல்றேன்னா, அந்த ஒரே ஒரு நோவா குடும்பம் தான் அந்த பேரழிவிலிருந்து காக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்ம ஒரு பயங்கரமா நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும். நம்ம காலத்தில் அப்படிதான் இருக்குது. நம்ம காலத்தில் பக்தி இல்லை, அன்பு இல்லை, ஒருவர் ஐக்கியம் இல்லை, ஒருவர் ஜெபிக்கிறது குறைஞ்சு போச்சு, விசாரிக்கிறது குறைஞ்சு போச்சு, ஒருத்தருக்காக ஒருத்தர் விண்ணப்பம் பண்றது குறைஞ்சு போச்சு, பக்கத்து சேர்ல உட்கார்ந்தா கூட போகும்போது தோத்திரம் சொல்றது கூட குறைஞ்சு போச்சு. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே கட்டடத்துக்குள்ள உட்காரலாம், ஒரே சேர்ல கூட நம்ம உட்காரலாம், ஆனா தேவன் பார்ப்பது நம்முடைய இருதயத்தையே, நம்முடைய குணங்களையே. ஹல்லேலூயா. இந்த நோவா தன் குடும்பத்தாரோடு காப்பாற்றப்பட்டான். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, இந்த பூமியிலே உன்னை எனக்காக நான் என்ன பண்ண தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, உன்னை நீதிமானாய் கண்டேன். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் நமக்கு கொடுக்கணுங்க. நம்ம இருக்கிற தெருவில், நம்ம இருக்கிற வீடுகளிலே, நம்ம இருக்கிற பட்டணத்திலே, நம்ம ஆஃபீஸில், ஹல்லேலூயா, மற்றவங்க நமக்கு பிடிச்சவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க? சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னொருத்தர் நமக்கு வேற சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற சர்டிஃபிகேட் தான் ஒரிஜினல். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு நாள் எல்லாரும் எங்கே போய் நிற்கணும்? அங்கே நிற்கணுங்க. ஹல்லேலூயா. இங்கே சர்டிஃபிகேட் கொடுக்குறவங்களாம் வருவாங்களோ வரமாட்டாங்களோ, ஆனால் எல்லாரும் ஒரு நாள் அந்த ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் போது அந்த சர்டிஃபிகேட் தான் செல்லும். அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டது, அந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. அவருக்கு முன்பாக நிற்க போது இந்த பூமியிலே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம், பணியிலே, வீடுகளிலே, குடும்பத்திலே வைராக்கியமாய் வாழ்ந்தோமா,
அதை விட இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த 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 முக்கியமான வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். நீர் எங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து பண்ணும்போது உம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்னபோது தேவரீர் பூமியின் சகல ஜனங்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாக என்ன பண்ணாரா? அண்டர்லைன் பண்ணுங்க அந்த வார்த்தையை, பிரித்து எடுத்தீரே. தட் இஸ் a title for today. தேவன் நம்மை பிரித்து எடுத்தார். ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசிக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், தேவன் நம்மை உயர்த்தணும், நம்முடைய மகிமை வரணும். நம்ம பட்டணத்தில், நம்முடைய வீட்டில், நம்முடைய திருச்சபையில் தேவன் நம்மை வல்லமையாய் ஆசீர்வாதமாய் மாற்றணும்னா நம்ம ஒரு கைமாறு செய்யணும். நம்ம ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். வாக்குத்தத்தங்களை சந்தோஷமாய் பெற்றுக்கொள்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சி, கைகளை தட்டுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். நான் உங்களை பிரித்து எடுத்தேன். ஹல்லேலூயா. we are a separated people. ஹல்லேலூயா. மற்றவர்களோடு நாம் கலந்திருந்தாலும் நாம் அவர்களைப் போல அல்ல, தமக்கென்று அவர் நம்மை பிரித்தெடுத்தாரா. இன்னும் கூட கொஞ்சம் க்ளோஸா சொல்றேன் பாருங்க. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம், லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். 26வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தராகிய நான் எப்படி இருக்கிறார் ஆண்டவரே? பரிசுத்தரா இருக்கிறபடியினாலே என்ன விரும்புகிறார் பார்த்தீங்களா? நான் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறேன்? பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்கிறேன். என் கை பரிசுத்தம், என் கண்ணு பரிசுத்தம், என் வாய் சொல்லு பரிசுத்தம், என் நடக்க பரிசுத்தம். அப்படிதான் நான் 33 வருஷம் பூமியில வாழ்ந்தேன். நீங்கள் அதைத்தான் இப்பொழுது பார்த்து வருகிறீர்கள். தேவனுடைய வாழ்க்கை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய குணம், தேவனுடைய எல்லாமே அவர் மரிக்கிற வரைக்கும் நம்ம கடந்த நாட்களில் தியானிச்சோம். சிலுவை பாடுகளை தியானிச்சோம், பவனியை தியானிச்சோம். விபச்சாரியை கொண்டு வந்து எடுத்து கொல்ல பார்க்கும் போது அவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், அன்பை செலுத்துகிறார். பாவியின் வீட்டில் ஆண்டவர் போகிறார் என்று சகோதரி சொல்லும் போது ஆண்டவர் பாவிகளுக்காகவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று கோடிட்டு காட்டின அவருடைய அன்பை நமக்கு தெரியும். இப்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி நடந்து கொண்டேனோ, நான் எப்படி பரிசுத்தராய் இந்த பூமியில நடந்து கொண்டேனோ. ஆண்டவரை சுத்தி எவ்வளவு பயங்கரமான மக்கள் இருந்தாங்க. சதுசேயர், பரிசேயர், வேதத்தை அறிந்தவங்களே அவரை குற்றப்படுத்தினாங்க. தேவனுடைய சித்தத்தை, உண்மையான சித்தத்தை செய்த அவரையே சுத்தி எப்படி இருந்தாங்க? அவரை குற்றப்படுத்தும். அப்ப நம்ம ஏமாத்திரம், தேவ பிள்ளையே நம்ம ஏமாத்திரம். நம்ம இருக்கிற இடம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஆபீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் தான், கிறிஸ்டியன் தான், ஆனா கிறிஸ்து இல்லை. ஹல்லேலூயா. we say we are a Christian but not Christ. கிறிஸ்து இருந்தா பைபிள் பிரகாரம் நடப்போம். ஹல்லேலூயா. பைபிள் பிரகாரம் நம்முடைய குடும்பங்கள்ல வாழ்வுகள் இருக்கும், பைபிள் பிரகாரம் நம்முடைய பேச்சுகள் இருக்கும், பைபிள் பிரகாரம் குடுக்கல் வாங்கல் இருக்கும், பாரபட்சம் இருக்காது. ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்து இருப்பது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இங்க சொல்றார், அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 26வது வசனத்தை, கர்த்தராகிய நான் பரிசுத்தனாய் இருக்கிறது போல எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. அண்டர்லைன் பண்ணுங்க அந்த வார்த்தையை, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை, அதை ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அழகா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொல்றாரு. யூ நாட் அ ஆர்டினரி பர்சன், யூ ஆர் அ எக்ஸ்ட்ராடினரி பர்சன். உன்னை எனக்காக நான் தெரிந்து கொண்டேன். ஒரு கை தட்டலாமா? ஹல்லேலூயா.
அல்லேலூயா. தெரிந்து கொண்டா மகனாக மகளாக தெரிந்து கொண்டா மகளாக மகனாக தெரிந்து கொண்டா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. சொல்லமா? எல்லாரும் சந்தோஷமே. ஓ, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. கையை தட்டி. என்னாலும் சந்தோஷமே. சுகமானே இயேசுவின் தழும்புகள் சுகமானே. சத்தமா சொல்லுங்க. சுகமானே இயேசுவின் தழும்புகள் சுகம். நல்ல கையை தட்டி. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. சொல்லுங்க. என்னாலும் சந்தோஷமே. அல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டேன் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். சத்தமா சொல்லுங்களேன். கழுவப்பட்டேன் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை. என்னாலும் சந்தோஷமே. அல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. அப்பா, என்னாலும் சந்தோஷம். இன்னொரு தடவை. தெரிந்து கொண்டார் என்னை தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து. சொல்லுங்க. தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டார். ஆமென். மகனாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. ஆமென். என்னாலும் சந்தோஷமே. அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளை. தைரியமா சொல்லுங்க. பயமே யார் வந்தாலும் என்னாலும் சந்தோஷமே. நல்ல ஒரு கையை தட்டி. தெரிந்து கொண்டார், நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கர்த்தரை துதிக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சொன்ன ஐ அம் a ஸ்பெஷல். அல்லேலூயா. நீங்க தாங்க ஸ்பெஷல். வெளியே இருக்கிறவங்க நிறைய விஷயத்தை ஸ்பெஷல் சொல்லலாம், ஆனா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்ம தான் ஸ்பெஷல். என்ன சொன்னார் பாத்தீங்களா? உங்களை எனக்காக நான் தெரிந்து கொண்டேன். இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன். சொல்லுங்க அந்த வார்த்தையை. செப்பரேட் பண்ணியிருக்கிறேன். ஒரு காலத்தில் நம்ம கலந்துருந்தோம், ஒரு காலத்தில் நம்ம குணம் அவங்கள போல இருந்தது, ஒரு காலத்தில் நம்ம பேச்சு அவங்கள போல இருந்தது, ஒரு காலத்தில் நம்முடைய கோபம் அவங்கள போல இருந்தது. உங்களை அவர்களிடத்திலிருந்து நான் பிரித்து என் குணத்தை, என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய நற்குணங்களை உனக்குள்ள வைத்து இந்த அழகான சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. நீ எழும்பி பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க வெளியே எழும்பி பிரகாசிக்க கூடாது. உலக காரியங்களில் மற்றவங்க வெளியே தேவனை அறியாதவங்க ரொம்ப நம்மளை புகழ் இருக்கட்டும், நல்லா படிக்கட்டும் பிள்ளைங்க. ஹல்லேலூயா. வெளியே இருக்கிற புகழ், வெளியே இருக்கிற எல்லாமே மறைந்து போகும். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுக்கு முன்பாக அவரால் புகழப்படுகிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனால் புகழப்பட்டார், மோசே தேவனால் புகழப்பட்டார், நோவா தேவனால் புகழப்பட்டார். இன்றைக்கு நம்ம எங்க புகழறாங்க? நம்மள எங்கெங்க புகழறாங்க? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரால் புகழப்படுகிறோமா? ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரா, ஓ என் அருமையான குடும்பமே, என் அருமையான தாசனே, என் அருமையான தேவ ஜனமே அப்படின்னு புகழறாரா? சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு காரியத்தை, நேற்றிரவு நான் உன்னை பிரிச்செடுத்தேன்பா, ஹல்லேலூயா, பிரித்து உன்னை என் சபையில வைத்திருக்கிறேன். மற்றவங்க நீ தேவனுடைய பிள்ளை, சண்டே சர்வீஸ்ல தான் இருப்பாங்க, இவங்க ஜெபிக்கிறவங்க, இவங்க உலகத்தோட கலவாதவங்க, இருளுக்கும் ஒளிக்கும் வித்தியாசத்தை கொண்டு பண்றவங்க, இவங்க பேச்சு, இவங்க நடக்க, இவங்களுடைய அன்பு எல்லாம் அவரை போலவே இருக்கும்னு வெளியே இருக்கிறவங்க நம்புறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக, தேவன் நம்மளை முன்மாதிரியாக, ஹல்லேலூயா,
ஆமா, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்வாரு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் யாருக்கு சாட்சியா இருக்கணுமா? விசுவாசிகளுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியே இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய அளவு தெரியாது, எவ்வளோ காலத்துமா நம்ம கர்த்தரோடு இருக்கிறோன்னு தெரியாது. ஆனால் உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளோ வருஷமா சபைக்கு வரோன்னு தெரியும், நம்ம எவ்வளோ மூத்தவங்கன்னு தெரியும், நம்மளுடைய பாரம்பரியமா நம்ம எவ்வளோ தூரமா வரோன்னு தெரியும். ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, இப்படி மாறிட்டாங்களே. விசுவாசிகள் சொல்லாதபடிக்கு இந்த கடைசி நாட்களிலே நாம் அவர்களுக்கு முன்பாக நாம் முன்மாதிரியா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதற்காகவே தேவன் நம்மை பிரித்தெடுத்தார். அது மட்டுமா? ஹல்லேலூயா. அவர் பிரித்தெடுப்பினுடைய மகிமையை பாருங்க. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். அவர் எதெல்லாம் பிரிக்கிறார் பாருங்க, எப்படிப்பட்டவங்க எல்லாம் பிரிக்கிறார் பாருங்க. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரியன் ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவங்களோடு கூட உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிறைய தேவ மக்களா இருந்தாலும் சில பேரை ஜபத்துக்கு பிரிக்கிறார், சில பேரை ஊழியத்துக்கு பிரிக்கிறாரு, சில பேரை பாட்டு பாட பிரிக்கிறாரு, சில பேரை இந்த பாருங்க அவங்கள மாதிரி ஆப்ரேட் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. சில பேர் மாதிரி அரேஞ்ச் பண்ணவே முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு கிஃப்ட்டை கடவுள் சபையில் கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவங்கவுங்க கிஃப்ட் தான் அவங்கவுங்களுக்கு ஆப்ரேட் ஆகும். இன்னொருத்தர் கிஃப்டில் போய் நீங்கள் தலையிட்டீங்கன்னா உங்களுக்கும் கெட்ட பேர், வேலையும் சொதப்பிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆரோன் என்ன பண்ண, ஆசாரிய ஊழியம் செய்ய, ஜெப வீரர்கள் ஜெபிக்கிறதற்கு, பெசலேலை ஹல்லேலூயா பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைகளை செய்கிறதுக்கு இளைஞர்கள் பெசலேலை நான் தெரிந்து கொண்டேன். God has selected. ஆண்டவர் தாங்க நம்மளை செலக்ட் பண்றாரு. இங்க சபையில உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொறுப்பும் அது தேவனால் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. கைகளை தட்டலாமா? ஹல்லேலூயா. ஜெப வீரர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஹல்லேலூயா, வாசிக்கிறவர்கள், whatever it is, it's from God. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவன் கொடுத்ததை நாம் அவருக்கு முன்பாக நிற்கிறோம். ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்லுகிறேன்னா, ஆரோன் ஊழியம் செய்வதற்கு அவனை பிரித்தெடு. ஹல்லேலூயா. நம்மளை முதலாவது அழைக்கிறார், முதலாவது நம்மளை தெரிந்து கொள்கிறார், இரண்டாவது உலக மக்களிடத்திலிருந்து அவங்க சுபாவங்களிலிருந்து நம்ம பிரிக்கிறார். உள்ள வந்த பிறகு கொஞ்ச நாள் திருச்சபையில் நாம் ஒரு 5 ஆண்டுகள் ஒரு 10 ஆண்டுகள் வந்த பிறகு சிலரை கர்த்தர் ஜபத்துக்கு பிரிப்பார், சிலரை கர்த்தர் ஊழியத்துக்கு பிரிப்பார், சிலரை கர்த்தர் ஐயோ நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் பெரிய போஸ்ட்ல இருக்கிறேன். கர்த்தர் உங்களை அழைக்கும் போது ஊழியக்கார் மூலமா ஏவப்பட்டு பேசுவார். சில மூப்பர்கள் மூலமா சொல்வார், நீங்கள் ரொம்ப நல்லா உற்சாகம் வரீங்க ஐயா, நீங்கள் இதில் வந்து கலந்துங்க, நீங்கள் இதில் கலந்துங்கன்னு அவங்களா சொல்ல அவங்க மூலமா கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவங்க சொல்கிறாங்கன்னு நினச்சின்னு தேவ அழைப்பை விட்டுற போறீங்க. ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்து தம்முடைய மகிமைக்கு, உன் ஒளியினிடத்தில் ஜாதிகள் வருகிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை சபையிலே ஒளியாய் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஒளியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த காரியங்கள். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கலகக்காரரையும் துரோகிகளையும் என்ன சொல்றார் ஆண்டவர்? தேவன் நம்மளை அழைச்சி, தேவன் நம்மளை சபையில வைத்து, தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்ம ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக போகும்போது நம்ம வேலை ஸ்தலங்கள்ல, நம்முடைய வீடுகளிலே, நம்ம கொஞ்சம் இந்த கேட்டு விட்டு வெளியே போனாலே சத்ரு காத்து நிற்பான் ரெடியா, நம்மளை பலவீனப்படுத்த, நம்மளை குழப்ப. இது ஏதோ ஒரு என்டர்டைன் மாதிரி, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனோன்னு ஒரு சடங்காச்சாரம் போல வந்து வெளியே போன உடனே நம்ம உலகமா மாற்றுவதற்கு அவன் தன்னுடைய ஏஜென்ட்டுகளை வைத்து சத்ருவானவன் ரெடியா இருப்பான். அது யாரை வேணா பயன்படுத்தலாம். ஹல்லேலூயா. நண்பர்களா இருக்கலாம், சொந்த பந்தங்களா இருக்கலாம், நமக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம், நம்ம கொலிக்கா இருக்கலாம், நம்ம ஆபீஸ்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கலாம். ஆனா அவன் பயன்படுத்துவான் நம்முடைய பரிசுத்தத்தை, தெரிந்து கொள்ளலை முறியடிப்பதற்கு. ஹல்லேலூயா.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக வைராக்கியமாய் நின்றால், நீ எனக்காக, நீங்கள் எனக்காக தேவனுக்காக வைராக்கியம் கொடுத்த பொறுப்புல வைராக்கியம், தேவன் உங்க ரட்சித்த ரட்சிப்புல வைராக்கியமாய் இருந்தால், கலகக்காரரையும் துரோகிகளையும், 2 வேர்டை கவனிச்சிங்களா பைபிள்ல? கலகக்காரர் இருந்தாங்கன்னா நம்ம பொழப்பே கட்டுடும். குடும்பமாக இருக்கட்டும், அது பிஸ்னஸாக இருக்கட்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடந்த நாட்களில் ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு யார் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? கலகக்காரர், துரோகிகள். எவ்வளோ அழகாக பைபிளில் போட்டுக்குது பாருங்க. இவங்க 2 பேரையும் நான் தான் பிரிப்பேன். ஹல்லேலூயா. நம்மளோட கூட இருக்கிறாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருக்கிறோம். வி ஆர் அட்ஜஸ்டபிள். ஐயோ, ரொம்ப ரொம்ப திக் ஃப்ரெண்டு, நமக்கு ரொம்ப க்ளோஸ், அவங்க கிட்ட இருந்து நமக்கு சப்போர்ட் வருது, அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஹெல்ப் வருது. ஆனா அவங்க கலகக்காரர், அவங்க துரோகிகள். ஆண்டவர் சொல்றாரு, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் நோ காம்ப்ரமைஸ். ஹல்லேலூயா, நோ காம்ப்ரமைஸ். ஆண்டவர் தேவன் சித்தம் செய்ய பூமிக்கு வந்தார். ஆமென். அப்ப அவர் தேவ சித்தம் செய்ய போகும்போது பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நீங்க சாக கூடாது, நீங்கள் மரிக்க கூடாது, இந்த பூமியில நீங்க தான் ராஜாவா இருக்கணும். ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார், தான் சீஷரை, நல்லா தானப்பா இவ்வளவு நாளா விசுவாசியா இருந்தா, நல்லா தானப்பா ஃபெய்த்ல பேசினா, நல்லா தானப்பா தேவனுக்கு நேரா பேசுனா, இப்ப திடீர்னு உலகமா பேசுறான். திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போ. இவ்வளவு நாள் பீட்டர்னு கூப்பிட்டாரு, இப்ப பீட்டர்னு கூப்பிடல, டெவில்னு கூப்பிடுறாரு. பாத்தீங்களா? அதே பீட்டர் தான், உருவம் பீட்டர் தான், ஆனா பேசுறது எது? நல்லா தான் இருப்பாங்க, நல்லா விசுவாசமா பேசுவாங்க, நல்லா கத்தர் தான். ஜெபம் பண்ணீங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணீங்க பிரதர், அல்லது கல்யாணம் நடக்கணும், ஒரு வீடு வாங்கணும்னு. கல்யாணம் வந்த உடனே மற்ற எல்லா காரியத்தையும் கத்தர்கிட்டே கேட்க மாட்டாங்க, அது எந்த டெவில் பேசுமோ தெரியாது. ஹல்லேலூயா. நடக்கிற வரைக்கும் கர்த்தரை விசாரிப்பாங்க, நடந்து முடிஞ்சு எல்லாம் செட் ஆன உடனே மாமியை விசாரிப்பாங்க, அண்ணாவை விசாரிப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை விசாரிப்பாங்க, தண்டல்காரனை விசாரிப்பாங்க. தேவஜனமே, எல்லா காலத்திலும் கர்த்தரை விசாரித்தால் ஹல்லேலூயா நாம் தோற்று போவதில்லை. ஆல்வேஸ் ஆல்வேஸ், எப்பொழுதும். தாவீது எப்பொழுதும் கர்த்தரை விசாரிக்கிறவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. தாவீது எப்பொழுதும் கர்த்தரை விசாரித்தார். அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் விட்டு விலகின வாழ்க்கை, அந்த பரிசுத்தத்திலிருந்து விலகின வாழ்க்கை, உலகத்திற்கு செவி கொடுக்கும் போது நாம் தோல்வி மேல் தோல்வி நம்மள வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடந்த நாட்கள் வந்த தோல்விக்கு காரணம் தேவன் அல்ல. சங்கீதம் 1 தொடங்கும் போதே தாவீது சொல்லிடுவார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராத. அது டீ கடையா இருக்கட்டும், அது சாய் கிங்கா இருக்கட்டும், அது டீ நானும் பேர் போட்டுக்கிறாங்கப்பா டீ கடைக்கு போகலாம். ஹல்லேலூயா. இப்பெல்லாம் நம்ம சேட்டா கடைக்கெல்லாம் போகிறது கிடையாது. சேர் போட்டு ஊருக்கு அதை பேசுறதுக்குன்னே ஒரு 5 சேர் போட்டு நடுவில் ஒரு அழகான ஒரு லைட்டு கூட போட்டு வச்சுக்கிறான். ஹெவன் ஹெவன் டீ கேஃபா, எங்கள் வீட்டாண்ட திறந்துருக்கு ஹெவன் டீ கேஃபா. டீ கடை பேர் ஹெவனா சார்? ஹல்லேலூயா. அதில் 5 பேர் உட்காந்து ஹெவன்ற பேரில் உட்காந்து அவங்க ஃபுல்லாக ஹெல்ல பேசி நிற்பாங்க. தேவஜனமே, நாம் எங்கே போகிறோம், எங்கே உட்கார்றோம், என்ன பேசுகிறோம் என்பதை கூட தேவன் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அவர்களிடத்திலிருந்து பிரித்தெடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. தேவன் நம்மை பிரித்தெடுத்தால் கலகக்காரரையும் துரோகிகளையும் இந்த நாளிலே உங்களை விட்டு, உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, உங்களுக்கு விரோதமா உங்களை அறியாம செயல்படுகிற அந்த சத்துருவை கர்த்தர் இந்த காலவெல்ல பிரித்து போடுகிறார். கைகளை தட்டி ஆண்டவர் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார். உங்களுக்கே விருப்பம் இல்லதான், சிலர் உங்களுக்கே விருப்பம் இல்லதான், எப்படி உங்களை நம்ம கழட்டி விடுறது, எப்படி உங்களை ஆண்டவர் சொல்றாரு, யூ டோன்ட் வரி, நீ எனக்குள்ள இரு, அவங்கள உன்னை அறியாம நான் தூக்கிடுறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாசம் நீங்க பாப்பீங்க, உங்களை பரிசுத்தத்திலிருந்து கெடுத்து போட்ட, சபைக்கு வருத்திலிருந்து கெடுத்து போட்ட, ஜெபிக்க விடாம செஞ்ச, எப்ப பாரு உலக கதையும் மாம்ச கதையும் பிரச்சனையும் சொன்ன அவர்கள் உங்களிடத்தில் வருவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காக நிப்பீங்க, கையை தட்டி நீங்கள் தேவனுக்காக எழும்புவீர்கள். சபையே எழும்பு. ஹல்லேலூயா. நேற்று இரவு கர்த்தர் என்னோடு கூட சொல்லுது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர், ஹல்லேலூயா, பாருங்க இந்த இடத்துல 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று யார் சொல்றாருங்க? தேவ ஜனமே. இப்போ பேசி நிற்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் தான் சொல்றார். யார் பிரசங்கம் பண்ணாலும் அங்க மனுஷன் பேசல,
கர்த்தர் பேசுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் இன்னொரு இடத்துல நின்று இருக்கணும், ஆனா கர்த்தர் இங்க நிக்க வச்சிருக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தைக்காக நிக்க வச்சிருக்கலாம். ஹல்லேலூயா. தம்முடைய தூதர்களையும் தம்முடைய ஊழியக்காரர்களையும் காற்றுகளாகவும் அக்கினி ஜுவாலைகளாகவும் பயன்படுத்துகிற கர்த்தர், நான் நடுக்கத்தோடு தேவ சமூகத்தில் நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து உங்களை என்ன பண்ணாரா, பிரித்தெடுத்தேன்றார். ஆரோன் ஊழியம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய பிரித்தெடுத்தேன். சபைக்கு அவங்க வரமாட்டாங்க, உங்க குடும்பத்தில் நிறைய பேர் சபைக்கு வரமாட்டாங்க, ஆனா நீங்க வைராக்கியமாய் சபைக்கு வரீங்களே, உங்களை பிரித்தெடுத்தேன்றார். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் நம்மள சர்ச்சுக்கு இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்க எப்படி சபைக்கு போக முடியுதுன்னு கேட்பாங்க. அவங்க சொல்றாங்க, இவர் இல்லைன்னா ஃபங்க்ஷனே இல்லப்பா. நம்ம சொல்லணும், ஆண்டவர் இல்லைன்னா இந்த நல்ல வாழ்வே இல்லை, இந்த ஃபங்க்ஷனே இல்லை, இந்த ஆசீர்வாதமே இல்லை. நீங்கள் ரிட்டன் சொன்னீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த பேசின அந்த ஆவியெல்லாம் ஆஃப் ஆகிடும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம பேசணும். ஹல்லேலூயா, பேசணும். யோபின் மனைவி பேசினாங்க, எவ்வளோ வருஷம் கர்த்தரை துதிச்சு என்னப்பா பிரயோஜனம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ நடுத்தெருவுக்கு வந்துட்ட, உடம்பெல்லாம் புண்ணு, நம்ம கிட்ட எல்லாம் போயிடுச்சு, நீ கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. தேவனை தூஷித்து இங்கே நின்று கல்யாணம் பண்ணாங்க. எங்கே நின்று? இங்கே நின்று கல்யாணம் பண்ணாங்க. வாழ்விலும் தாழ்விலும் ரசம் சாதத்திலும் ஒற்றைகளை ஊருக்கா எது இருந்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் வாக்கு கொடுத்தாங்க. இங்கே நின்று இப்போ அதே மனைவி என்ன சொல்கிறாங்க? தேவனை தூஷித்து செத்து போயா, செத்து போலான்னு சொல்லி தான் அந்த அம்மாவை நான் பாராட்டிருப்பேன். எதுக்குப்பா நமக்கு உள்ள பிரச்சனை? நீங்கள் நல்ல ஆண்டரோடு வாழ்ந்திருக்கிறீங்க, நம்ம கஷ்டப்படுறது வா நம்ம 2 பேரும் சாவலான்னு சொல்லமா, நீ செத்துருப்பான்னு. நல்ல ஒய்ஃப் இல்லை, தோத்துறோம். ஹல்லேலூயா. நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்போது சூப்பரப்பா நீ. ஹல்லேலூயா. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஹல்லேலூயா. சில நேரங்களில் தேவன் நமக்கு சிலதை நிறுத்தி விசுவாசத்தை சோதிப்பார். சம்பளத்தை நிறுத்தி நம்ம காரியத்தை யோசிப்பார். நமக்கு வர வேண்டியதை நிறுத்தி நம்ம வாயை பார்ப்பார். வசனம் சொல்லுது, பரலோகம் யோபின் வாயை பார்த்துச்சான். ஐ லைக் தட் வேர்ட். ஹல்லேலூயா. அவன் வாய் தான் இப்ப டார்கெட்டு, பிசாசுக்கு டார்கெட்டு. அவன் தேவனை தூஷிக்கணும்னு தான் டார்கெட்டு. ஆனா அவன் வாயை திறக்கவில்லை. பாருங்க, சிலுவையில எல்லாரும் ஏசும்போது, எல்லாரும் ஒரு மாதிரி பேசும்போது கர்த்தர் வாயை திறக்கவில்லை. கை தட்டுங்க, அப்படிப்பட்டவர்கள்லாம் பைபிள்ல வாழ்ந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. யோபு சுத்தி இருக்கிறவங்க பேசும்போது அவன் வாயை திறக்கவில்லை. அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். என் மனைவி மாறினாலும், என் குடும்பம் மாறினாலும், யார் மாறினாலும், நீர் என்னை உமக்கென்று உத்தமமா வாழ பிரித்தெடுத்தீர். நான் செத்தாலும் சாகிற உமக்காக நிற்பேன். 42 சொல்றாரு. 42:12 ஆண்டவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை. எத்தனை தடவை? எப்படிங்க? நீங்க கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வைராக்கியமா வாழ்ந்தீங்கன்னா, நீங்க தேவனுக்காக உங்க பணிதளத்துல, உங்க குடும்பத்துல, உங்க சொந்த மத்தியில, சபையார் மத்தியில, உலக மக்கள் மத்தியில இப்படி பிரச்சனைகள் வரும்போது வைராக்கியமா வாழ்ந்தினா, ஆண்டவர் பரலோகம் எழுந்து சொல்வார், உன் முன்னிலைமையை பார்க்கிலும் உன் பின்னிலைமையை நான் ஆசீர்வதிப்பேன். ஒரு கை தட்டி ஆண்டவருக்கு. தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரி உமக்கொப்பான தேவன் யார்? தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரி உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? சொல்லுங்க. தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரி உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், வல்லவரே உம்மை துதித்திடுவே. தேவரி நீ
நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரீ உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? கையில தட்டி உமக்கொப்பானவர் யார்? நீங்க சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. உமக்கொப்பானவர் யார்? அந்த வானத்திலும் இந்த பூமியிலும் இயேசுவை போல் உமக்கொப்பானவர் யார்? நல்ல கையை தட்டி சொல்லுங்களேன். வானத்திலும் பூமி அவர் நல்லவர். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. ஓ, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். ஆமென். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நல்ல ஒரு கையை தட்டி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் ஆர்ப்பரிப்போம். ஏன் சபையில ஆர்ப்பரிக்கிறோம், ஏன் சபையில துதிக்கிறோம்னா கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்தார், ஆண்டவர் என்னை செலக்ட் பண்ணினார். ஏங்க ஒரு பெரிய எம்என்சி கம்பெனில 2 லட்சம் ரூபாய் வேலைக்கு செலக்ட் பண்ணிட்டா என்னமா வாலிப பசங்க பெரிய பேசுறாங்க. ஹல்லேலூயா. எக்ஸென்ச்சர்ல பெரிய குளோபல் இதுல நான் செலக்ட் ஆயிட்டேன் தெரியுமா, நான் அமெரிக்காவுக்கு போறேன் தெரியுமா. எல்லாத்த விட இந்த செலக்ஷன் தாங்க டாப். கையை தட்டுங்க பார்க்கலாம். எல்லா செலக்ஷனை விட, இந்த உலகத்தில் இருக்கிற டாப் மோஸ்ட் செலக்ஷனை விட தேவன் நம்மை அவருக்காக தெரிந்து கொண்டு உங்கள் மூலமா ஒரு அற்புதத்தை செய்ய, உங்கள் மூலமாய் குடும்பத்தில் ஒரு அதிசயத்தை செய்ய, உங்கள் மூலமாய் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படத்தான் கர்த்தர் உங்களை ரட்சித்து உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கர்த்தர் உங்களை நம்பி சபையில உட்கார வைத்திருக்கிறார். நான் விசேஷமானவன். சொல்லுங்க ஹல்லேலூயா. You are a special. ஹல்லேலூயா. இந்த திருச்சபையில் அம்மா நீங்க ஸ்பெஷல், ஐயா நீங்க ஸ்பெஷல், வாலிபர்களே நீங்க ஸ்பெஷல். உலகத்துல யாராவது ஏதாவது சொல்லி ஸ்பெஷல் சொன்னா நீங்க சொல்லணும் அது 2வது தான், முதலாவது. ஹல்லேலூயா. உங்க வாயில என்ன வரணும்? என் வாயில முதலாவது நான் ஆண்டவருக்கு ஸ்பெஷல், அவர் எனக்கு ஸ்பெஷல், அவர் நாமும் எனக்கு ஸ்பெஷல். ஹல்லேலூயா. அவர் ஆலயம் எனக்கு ஸ்பெஷல், அவர் வார்த்தை எனக்கு ஸ்பெஷல். அப்புறம் தாங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா உங்களை ஆண்டவர் தலை மேல வச்சு அழகு பார்ப்பார். கைகளை தட்டி ஹல்லேலூயா. உங்களை கீழே வைக்க மாட்டார். உங்க வியாபாரம், உங்க வாழ்க்கை, உங்க ஆசீர்வாதம், உங்க குடும்பம், சுத்தி இருக்கிற ஜனங்களை விட உங்களை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. ஒரு காரியம் என்னை ரொம்ப பாதிச்சது பாருங்க. இந்த பிரித்தெடுக்கிற காரியத்தில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். நல்ல கவனிங்க, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. கிறிஸ்துவை விட்டு பிரிந்து. அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. நம்ம ஆண்டவருக்காக வந்தோம், ஆண்டவருக்காக வாழுறோம், ஆண்டவருக்காக நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தரோடு இருக்கிறோம். we say I am a Christian. வெளியே சொல்றோம் I am a Christian. நம்ம வீடுகள் ஃபுல்லா எப்படி இருக்கிறோம்? வார்த்தையாக தான் இருக்குது. நம்ம பைக்கெல்லாம் வார்த்தையாக தான் இருக்குது, நம்ம காரெல்லாம் வார்த்தையாக தான் இருக்குது. எங்கே போனாலும் பிரைஸ் லார்ட் தான் சொல்கிறோம். ஆனால் ஒரு வார்த்தை கோடிட்டப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து. அதை விட ஒரு சேடான லைன் அடுத்த லைன், கிருபை நின்று விழுந்தீர்கள். ஹல்லேலூயா. நீங்க பிரிஞ்சிங்க, விழுந்தீங்க. ஹல்லேலூயா.
நான் உங்களுக்கு ஒரு மனுஷனை காட்ட விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறாரு. உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் எல்லாவற்றையும் விட்டு எனக்காக வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன் சொல்ல, வா ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. லெஃப்டா ரைட்டான்னு தெரியாது, கூகுள் மேப் கிடையாது, எங்க போகணும்னு தெரியாது. யூ ஜஸ்ட் கம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ரூட் கூட தெரியாம, கைக்கு எந்த பணமோ எந்த காரியமோ, அதாவது வா எனக்காக நீ போ, எனக்காக நீ பிரிஞ்சு வா. எதை விட்டு பிரிஞ்சு வா? உன் இனத்தை விட்டு, உன் வீட்டை விட்டு, உன் குலத்தை விட்டு, உன் சொந்தங்களை விட்டு. நம்ம பைபிள் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. எனக்கென்று வான்னு சொன்னாரு. வைஃபை கையில பிடிச்சாரு, மூட்டையை எடுத்தாரு, என்ன கொடுக்குறாங்களோ வாங்கினாரு. ஆண்டவரே நான் வரேன். பைத்தியமான்னு கேட்குறாங்க. ஆர் யூ மேட்? இவ்வளோ ஆசீர்வாதம் நமக்கு, நம்ம பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவங்க அப்பா சொல்றாரு, நம்ம தான் அந்த ஊர்ல பெரிய ஆசீர்வாதம், என் பிசினஸ் டாப்பான பிசினஸ். ஹல்லேலூயா. அப்போ இல்ல இதை விட ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங்காக God is calling me, என்னை பிரிந்து வர சொல்லுகிறார். மனைவி கையில பிடிச்சாரு. 12ஆம் அதிகாரத்துல அவர் புறப்பட்டாரு. கூட லோத்து சொல்றாரு, பெரியப்பா நானும் வரேன். என்ன சொல்றாரு? நீங்க ரொம்ப வயசாயிருச்சு, உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு வாலிபரா நான் வந்து உங்களோட கூட இருந்து உங்களை சப்போர்ட் பண்றேன். அந்த ஆண்டவருடைய திட்டங்களுக்கு நான் கூட நிற்பேன். வந்தாரு. 2 பேரையும் கடவுள் ஆசீர்வதிச்சாரு. 13ஆம் அதிகாரத்துல சொல்லுது, ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் ரொம்ப சமாதானமா இருந்தது. அப்படி அங்க போட்டிருக்குது. தட் இஸ் a sad line in Bible. இவங்க 2 மந்தை மேய்ப்பருக்குள்ள என்ன வந்துச்சாம்? வாக்குவாதம் வந்துச்சாம். அந்த வாக்குவாதம் முட்டி கை கலப்பு சண்டைக்குள்ள போறதுக்கு முன்பாக அழைக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட தேவ சத்தத்தை கேட்ட ஆபிரகாம் வந்து நிற்கிறார். எல்லாம் அமைதின்னு சொல்றாரு. அவர் வாயின் வார்த்தை பாருங்க, நாம் சகோதரர். சொல்லுங்க சொல்லுங்க. பைபிள் தட் வேர்ட் எப்படி லைன் போட்டுது பாத்தீங்க? we are brothers. நாம் ரட்சிக்கப்பட்டவங்க, தேவனால் அழைக்கப்பட்டவங்க, ஒரே சபையில் இருக்கிறோம், நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நம்மளை சுத்தி எல்லாம் பார்க்கறாங்க, குடும்பம் பார்க்குது, சபை பார்க்குது, நம்ம ரொம்ப வருஷமா கர்த்தரோடு இருக்கிறோம். நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். ஏன்? நாம் பிரித்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறோம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ. பாத்தீங்களா? ஹல்லேலூயா. ஆனா அந்த வார்த்தைக்கு ஹல்லேலூயா லோத்து செவி கொடுக்கவில்லை. அவன் சாரின்னு கேட்கல. ஒரு கடிந்து கொள்ளுதல் வரும்போது தேவனிடத்திலிருந்து, தேவ மனுஷனிடத்திலிருந்து, வார்த்தையிலிருந்து ஒரு கடிந்து கொள்ளுதல் வரும்போது, இதை செய்யாதே, இது தேவனுக்கு பிரியமில்லை, இது போக போக உன்னை மோசமாக்கி விடும், உன் குடும்பத்துக்கே ஆபத்துன்னு சொல்லும்போது அதை செவி கொடுக்காவிட்டால், சாரி என்று கேட்காவிட்டால் வந்த நிலைமையை பார்த்தோம். ஆபிரகாம் சொல்லுகிறார், டைம் கொடுக்கிறாரு. சாரி பெரியப்பா, சாரி ஐயா, நான் இனிமேல நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன், நீங்க தான் அழைக்கப்பட்டு வந்தீங்க, உங்களுக்கு கூட தான் நான் வந்தேன். he never asked the sorry. சில பேர் சாரியே கேட்க மாட்டாங்க. ஐயோ அது மீசில மண் ஓட்டிடுமான்னு தெரியலப்பா, சாரியே கேட்க மாட்டாங்கப்பா. உண்மையான தப்பு கணவர் பண்ணியிருப்பாரு, அல்லது உண்மையான தப்பு மனைவி பண்ணியிருப்பாங்க. they know I do the fault. சாரின்னு கேட்க என்ன ஈகோன்னு எனக்கு தெரியலங்க. ஹல்லேலூயா. சாரி மட்டும் கேட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஆஸ்வதிக்கப்பட்டவங்க யாருமே இல்லை. ஹல்லேலூயா. சாரி மிகப்பெரிய பிளஸிங்கை கொண்டு வர வாழ்க்கையில. I am sorry. மனைவியை பார்த்து I am sorry மா, நான் கோபத்துல பேசிட்டேன், எங்க நான் கோபத்துல பேசிட்டேன். பிள்ளைங்க கிட்ட கூட நம்ம தவறான முறையில ஹேண்டில் பண்ணியிருந்தா we say our son to sorry. அவன் சாரி கேட்காதனால ஆபிரகாம் நெக்ஸ்ட் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ என்னை விட்டு நீ இப்படி போனா நான் இப்படி போறேன். கர்த்தருடைய சமூகத்தில் வாக்குவாதத்துக்கு இடம் இல்லை. ஏன்னா we are calling from separated people. நம்மளை தேவன் ஆசீர்வதிக்க கொண்டு வந்தார், எழும்பி பிரகாசிக்க கொண்டு வந்தார், நம்ம மற்றவங்க மத்தியில் உயர்த்த கொண்டு வந்தார். அப்புறம் நம்ம கிட்ட திருப்பும் அந்த வாக்குவாதங்களும் கலகங்களும் நம்ம கிட்ட தேவனுக்கு பிரியாமலாம் இருந்தா, ஐயோ நம்மளை அழைத்த நோக்கமே வீணாய் போகிவிடும். கெட் அவுட். நம்ம பைபிள்ல தாங்க இருக்குது. ஹல்லேலூயா. கிருபை நின்று விழுந்தீர்கள் போட்டிருக்குது பாருங்க. என்ன போட்டிருக்குது?
ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கவனிங்க, அந்த வசனத்தை படிங்க பிரதர். கிருபை நின்று விழுந்தீர்கள். நீங்கள் தேவனை விட்டு, விசுவாசத்தை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு பிரிந்து பிரிந்து. அண்டர்லைன் தட் வேர்ட். அல்ல, உலகத்திலிருந்து தான் பிரிய சொல்றாரு, அசுத்தத்திலிருந்து பிரிய சொல்றாரு, மாம்சத்திலிருந்து பிரிய சொல்றாரு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பரிசுத்தத்திலிருந்து பிரிய சொல்ல. இங்க பாருங்க, ஒரு தேவ மனுஷங்கிட்ட பரிசுத்தத்தோட தேவனுக்காக வந்து அவரு வாக்குவாதத்தில் பிரியார். ஹவ் சேட் பாருங்க. தேவனை விட்டு, ஆண்டவரை விட்டு, வார்த்தையை விட்டு, இதை விட சூப்பர்னு வெளியே போனீங்கன்னா சோதம் கோமரா சூப்பர்னு போனார். அல்லேலூயா. ஆனா கடைசியில் பார்த்தீங்களா, அவர் குடும்பத்தை பார்த்தீங்களா, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தீங்களா, சோதம் மக்களை பார்த்தீங்களா? கடைசியில் அந்த பட்டணத்தை அழிக்கும் போது அவங்க மனைவி, பிள்ளைங்க, மனைவி திரும்பி பார்த்து வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ரிமெம்பர். சில பேரை நினைச்சுக்கோங்கம்மா, உலகம் உலகம் உலகம், புடவை புடவை புடவை, ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன், நகை நகை நகை, நின்னாங்க அப்படியே ஸ்டில்லா. தேவ ஜனமே, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு இலவசமாக கொடுப்பார். தங்கத்தினால் நமக்கு அற்புதமான இடத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய நோக்கம் எல்லாம் we are a separated one. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமாங்க, அன்னப்பறவைன்னு ஒரு பறவை இருக்குது. என்ன பறவை? நம்ம எல்லாருக்குமே தெரியும். we are known that. இந்த அன்னப்பறவைக்கு அந்த ஒரு பெரிய கண்ணாடி புட்டியில், அந்த பெரிய ஒரு இதில் பாட்டிலில் பாதி திக்கு பால் பாதி வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த அன்னப்பறவையை எடுத்து அந்த டெஸ்ட் பண்ணாங்களாம். டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தா அதுக்கு தெரியாதான் இதில் தண்ணி கலந்துருக்குதுன்னே தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ அதை கொண்டு வந்து செக் பண்ணாங்களாம். அந்த பாட்டில் உள்ள தன்னுடைய அழகை வைத்து அது அந்த பாலை குடிக்குது. பால் மட்டும் அப்படியே பிரிஞ்சு தனியாக அதுக்குள்ளே போதான். தண்ணி பாட்டிலே இருக்குதான், பாலை மட்டும் தனியாக எடுக்குதாங்க. அதுக்கு 5 அறிவோ 3 அறிவோ 2 அறிவோ தெரியாது. அன்னப்பறவை நம்ம எல்லாருமே அதை கேள்விப்பட்டிருக்கிறோம், நான் பார்த்ததில்லை. ஆனால் நிறைய சான்றோர்கள் சொல்கிறாங்க அன்னப்பறவையோட ஸ்பெஷாலிட்டியே அது தண்ணியும் பாலையும் பிரிக்குமா. நான் அதை கேட்ட உடனே என் மனசில் நினச்சேன், ஆண்டவர் என்கிட்ட கேட்ட மாதிரி ஐ ஃபீல் பண்ணேன். ஏண்டா, நான் படித்த பறவை கூட தண்ணியும் பாலையும், ஐயோ நமக்கு தண்ணியெல்லாம் ஒத்துக்காது, நான் பால் மட்டும்தான் அப்படின்னு பிரித்து குடிக்குது. நீ எப்படிப்பா கலந்து வாழுற? நீ எப்படிப்பா கலந்து வாழுற? பணத்துக்காக, சுகத்துக்காக, அற்பமான காரியங்களுக்காக. ஹவ் யூ காம்ப்ரமைஸ்? ஒரு சாதாரண பறவை, ஆண்டவர் என்னை செலக்டிவா வைத்திருக்கிறார், அதனால நான் பிரித்து எடுப்பேன்னு எடுக்குதுங்க. அல்லேலூயா. எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்வாரு, நம்ம சாப்பிடுற மீன் எந்த கடல் மீனா இருந்தாலும் அதுல உப்பு போட்டு தான் சாப்பிடுறோம். என்ன போட்டு சாப்பிடுறோம்? ஆனா அது குட்டி பொரிச்சதுல இருந்து அதை பெரிய திமிங்கலமா அல்லது பெரிய வஞ்சரமா பிடிக்கிற வரைக்கும் தண்ணியில தான் ஊறி நிக்குது. சால்ட் வாட்டர். நம்ம கூட பீச்சுக்கு போயிருப்போம், தண்ணி கொஞ்சம் வாயில போயிட்டா எவ்வளவு உப்பு, அதுல தாங்க பல வருஷமா ஊறி இருக்குது. அதுல இருந்து பிடித்த மீனை நம்ம சமைக்கும் போது உப்பு அதுல ஒட்டலையே. மீன் பரலோகமே போவாது, அன்னப்பறவை பரலோகமே போவாது. ஆனா நம்ம பரலோகம் போவோம். கைகளை தட்டலாமா? ஹல்லேலூயா. கைகளை தட்டலாமா? ஹல்லேலூயா. we are selected. அதுக்கு தாங்க நம்மளை சபையில கர்த்தர் வைத்திருக்கிறாரு. மிங்கல் ஆவர்த்துக்களை உங்களை அவர்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நோ காம்ப்ரமைஸ் இன் தி வேர்ல்ட். நோ காம்ப்ரமைஸ். பாருங்க, அவன் பிரிந்து விழுந்து போனான். சிம்சோனை பாருங்கள். இளைஞர்கள் இருக்கீங்களா? யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்களா? தேவனுக்காக சண்டை, சத்துருவை ஜெயிக்க அவனை நசரேனாக உருவாக்கினார். கடைசியில் பார்த்தீங்களா, வேசித்தனத்திற்கும் தெளிலாளர்கிட்ட கண்டு அப்பா அம்மா பேச்சை கேட்காம எனக்கு இவங்க தான் வேணும், இவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன், இவங்க தான் முரட்டாட்டமா நின்னாரு. கடைசியில் பார்த்தா கிருபையை விட்டு, தேவ திட்டத்தை விட்டு இந்த சிம்சோன் விழுந்து போனார். பார்த்தீங்களா தேவ ஜனமே, வாலிபர்களே, கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற சபையில், வைத்திருக்கிற பெற்றோர்களிடத்துல கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு இன்ஜினியர் அனுப்புறாங்க, கஷ்டப்பட்டு உங்களை உயர்த்துறாங்க. உங்க லைஃபை நீங்க செலக்ட் பண்ணாதீங்க. பெற்றோர்கள் ஜெபம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? God has selected. தேவன் நம்மை பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. கிருபை நின்று பிரிந்து விழுந்தீர்கள்.
நம்புவீர்கள். நான் சில பேரை பார்த்தேன், ஹல்லேலூயா, சில பேரை பார்த்தேன், ஹல்லேலூயா. சாலமோன் ஞானம் நிறைந்தவர். அவங்க அப்பா தாவீத கூட ஆண்டவர் சபை கட்ட செலக்ட் பண்ணல. நிறைய பணம் இருந்தது, பொருள் இருந்தது. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ கட்ட மாட்டாய். யார் தான் கட்டுவார்? உன் மகன் கட்டுமா, அடுத்த தலைமுறை கட்டும். அடுத்த தலைமுறை சபையில் இருக்கீங்களா? உங்களை நம்பி இருக்காரப்பா. அல்ல உங்க மகனை நம்பி இருக்கிறாரு, உங்க மகளை நம்பி இருக்கிறாரு. அல்ல நம்ம செய்யாததை நம்ம பிள்ளைகள் செய்யணும்னு கர்த்தர் நம்பி இருக்கிறாரு. அன்னைக்கு அந்த அப்பாவை பார்த்து பேசுறவர் இங்க சபையில உட்கார்ந்து இருக்கிற அப்பாக்களை பார்த்து பேசுறாரு. உங்கள் பிள்ளைகள் எனக்கு தேவை, என் ஆலயத்தை கட்ட தேவை, என் ராஜ்யத்தை கட்ட தேவை. நீங்க அவங்களை MBA படிக்க வைக்கலாம், டாக்டரா படிக்க வைக்கலாம், நீங்க இன்ஜினியரா படிக்க வைக்கலாம். ஆனா எனக்கு உன் பிள்ளைகள் தேவை, என் ஆலயத்தை கட்ட பிள்ளைகள் தேவை. என்ன ஆன்சர் பண்ண போறீங்க? ஹல்லேலூயா. அப்பொழுது தாவீது சொன்ன, ஆண்டவரே, ஐ அக்ரி தட், ஆண்டவரே, என் மகன் சாலமோன் கட்டட்டும். அப்படி வைராக்கியமா செலக்ட் பண்ண சாலமோன் சபை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது தேவனோடு இருந்தார். ஞானத்தை கர்த்தர்கிட்ட கேட்டு வாங்கினார். பரிசுத்த வாழ்க்கை ஸ்டார்டிங், குட் ஸ்டார்ட், நல்ல தொடக்கம். ஆனா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஹல்லேலூயா, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அந்நிய பெண்கள், அந்நிய பெண்கள், அந்நிய காரியம், அந்நிய ஆசை. எல்லாரும் எனக்கு வேணும், யாருக்கிட்ட நான் சண்டை போட மாட்டேன், எல்லாருக்கிட்ட நான் மிங்கிலா இருப்பேன், யாரும் நான் வெறுக்க மாட்டேன். வெறுக்கணுங்க. ஆசீர்வாதம் இல்லைனாலும் பரவாயில்ல, வெறுக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை வெறுக்கணும். பிரியமில்லாத உறவு எவ்வளவு பேர் கோட்டீஸ்வரன் இருந்தாலும் வெறுக்கணும். ஹல்லேலூயா. சாலமோன் வெறுக்காததுனால, அட்ஜஸ்ட் பண்ணி போனதுனால, தேவ எச்சரிப்பை அவன் கேட்காம போனதுனால அவன் விசுவாச பட்டியலே வரல. ஹல்லேலூயா. விசுவாச பட்டியலே இல்லைங்க. நம்ம எதுக்கு தெரியுங்க சபைக்கு வரோம்? அம்மா, நம்ம எதுக்கு தெரியுமா சபைக்கு வரோம்? நம்ம எல்லாரும் ஒரு நாள் அங்கே போய் நிற்கணும். அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணுமா, அந்த லெஜரில் பேர் இருக்கணும். அதுக்காகத்தான் இவ்வளோ பாடுகள், இவ்வளோ போராட்டம், இவ்வளோ கிறிஸ்தவ வாழ்க்கை. இது ஏதோ நம்ம ஒரு காலேஜுக்கு போகிற மாதிரி, ரயில்வே ICFக்கு போகிற மாதிரி கார்டு அடிச்சுட்டு போகிற இடம் இல்லை. இதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற இடம். நம்ம பரலோகத்தை தீர்மானிக்கிற இடமே இதுதான். நம்ம பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிற இடமே சபை தான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சிந்திக்கணும், ஒப்பு கொடுக்கணும், ஜெபிக்கணும். இந்த இடத்துல நம்மளை தாழ்த்தணும், நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்யணும், தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படணும். அப்பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். கைகளை தட்டி தேவன் நம்மை உயர்த்துவார். Church is a holy place. ஹல்லேலூயா. கிருபை நின்று, எனக்கு இவங்கெல்லாம் விடுங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து விடுங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய தகப்பன தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய கிறிஸ்து எவ்வளோ வல்லமை உள்ளவர். இயேசுகிட்ட 12 சீஷருங்க இருந்தாங்க. யாருக்கிட்ட? 12 சீஷருங்களை மற்ற எல்லாத்தையும் விட்டு வரி வசூலிக்கிறவனை அதுலேருந்து பிரித்து கொண்டு வந்தார். டாக்ஸ் கலெக்டரை பிரித்து கொண்டு வராரு. டாக்டர் லூக்காவை பிரித்து கொண்டு வராரு. மீனே தான் வாழ்க்கையா இருந்த மீன் பிசினஸ் இருந்த பேதுருவை பிரித்து கொண்டு வராரு. தனக்காக வாழும்படிக்கு பிரித்து கொண்டு வராரு. ஆனா ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுது. சிலுவைக்கு போறாரு. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போஸ்ட் கொடுக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம். அதுல ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் தெரியுமா? யூதாஸ். யார் ஃபினான்ஸ் மினிஸ்டர்? எங்க மினிஸ்ட்ரிக்கு போனாலும், என்ன ஹெல்ப் பண்ணாலும், என்ன மக்கள் கொடுத்தாலும் அவருக்கு பெரிய பதவி கொடுத்து வச்சார். அவர் போயிருக்கும் போது என்ன பண்ணாரு? 12 வருஷம் அதோ அவங்க அந்த நலந்த தைலத்தை உடைத்து அதை ஆண்டவருடைய பாதத்தை ஊற்றும் போது, இதை வித்து பணமா கொடுத்துருக்கலாமே. ஆல்வேஸ் மணி மைண்டட், ஆல்வேஸ் மணி மைண்டட். கர்த்தரோடு தான் இருக்கிறாங்க, ஆல்வேஸ் மணி மைண்டட். கர்த்தரோடு தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆண்டவருக்கு செய்யறது கூட மணி மைண்டட் ஆகுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு அந்த அம்மா உடைச்சு அவ்வளவு விலையேற பெற்றதை ஊத்துறாங்க. why are you wastingன்றாங்க. ஆனா கர்த்தர் கூட தான் இருக்கிறான். இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? அம்மிக்கல்ல நசுக்க வேணா? அல்லேலூயா. தேவனை விட மணி பெருசா தருது. ஆனா ஒரு உலகத்திலிருந்து ஒரு அம்மா வெளியேற பெற்ற நலத தைலமா, எத்தனையோ லட்சமா, அதை உடைச்சி ஆண்டவருடைய பாதத்தில் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரிகிற வேல்யூ கூட சில நேரத்தில் நமக்கு சபையுடைய வேல்யூவும் பாஸ்டருடைய வேல்யூவும் கர்த்தருடைய வேல்யூ தெரியலங்க. வெளியே இருக்கிறவங்க பாஸ்டரை பார்த்தா பீடி பிடிச்சினுப்பான், டக்குன்னு லுங்கி கீழே போட்டு தோத்திரம் பாஸ்டர்னுவான். நம்ம ஹாய் அங்கிள், ஹாய் பாஸ்டர், நம்ம பார்த்தீங்களா? இதையும் பரலோகம் தான் பார்க்குது. வெளியே ரட்சிக்கப்படாதவன் அப்படி வேஷ்டி கீழே போட்டு தோத்துறையான்னு தேவ மனுஷனை பார்த்தோன்னு. நோ சார், நம்ம கணவராக இருந்தாலும் நம்ம அண்ணனாக இருந்தாலும் புல்பீட் மேலே ஏற்றாங்களாம்,
இப்படிதான். வீடு வீடு வேற, சபை வேற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரோட கூட இருந்து கிருபை நின்று பிரிந்து பணத்துக்கு 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். ரொம்ப போவேனா? நான் ஏன் இன்னைக்கு சொல்றேன்னா, இவங்கெல்லாம் கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவங்க. லோத்து ஆண்டருக்காக வந்தாரு, விழுந்து போனாரு. சிம்சோன் கர்த்தருக்காக வந்தார், பலசாலியா, விழுந்து போனாரு. சாலமோன் சபை கட்ட ஞானமாய் வந்தாரு, ஃபேமஸ் ஆனாரு, விழுந்து போனாரு. ஹல்லேலூயா, விழுந்து போனாரு. தேவஜனமே, ஆண்டவரோடு இருந்த, சர்வ வல்லவரோடு இருந்த ஒரு சீசன் ஆசாரிய பட்டத்தை, அப்போஸ்தலர் பட்டத்தை இழந்து போனான். கடைசி காலம் தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பையும் பட்டத்தையும், நான் சொல்லுவேன், உலகத்திற்கிறத விட நமக்கு கர்த்தர் சபையில் கொடுத்திருக்கிற பொறுப்பு பெருசு. வலதுகரங்களை உயர்த்தி, வலதுகரங்களை உயர்த்தி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வலதுகரங்களை உயர்த்தி ஒரு ரபாலா சாந்தாரா அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வலதுகரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட, என்னோடு கூட அவர் பேசி இருக்கிறாராம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோடு கூட அவர் பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிடம் எழுந்து நிற்கலாமா? 2 நிமிஷம் எழுந்து நிற்கலாமா? எத்தனை பேர் 2 கரங்களை உயர்த்தி? ஹல்லேலூயா, 2 கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கைகளை தட்டி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நான் முடிக்க போறேன். கைகளை தட்டி. பரிசுத்த வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, உண்மையில வாழ்க்கை. கர்த்தர் உங்களோட பேசினாரா? என்னோட பேசினாருங்க. நேற்று இரவு பேசினாரு. உன்னை நான் பிரித்தெடுத்தேன், எனக்காக வாழ பிரித்தெடுத்தேன், அபிஷேகத்தோடு வாழ பிரித்தெடுத்தேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் என்னை மன்னியும் தெய்வமே. சொல்லுங்க, என்னை மன்னியும் தெய்வமே. கையை உயர்த்தி சொல்லமா? இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். ஓ இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். 2 கரங்களை உயர்த்தி. என்னை மன்னியும் தெய்வமே. ஓ மன்னியும் தெய்வமே. ஓ இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கோ. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கோ. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. நீங்க சொல்லுங்க கடைசியாக. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். என்னுடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவரை பார்த்து. என்னுடல் உமக்கு சொந்தம். எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை
ஆட்கொள்ளும் என் தெய்வமே. ஓ அடிமை நான் ஆண்டவரே, சொல்லாமா, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும். இதோ நான் அடிமை, அடிமை இதோ நான் அடிமை, ஆண்டவருக்கு அடிமை, அடிமை நான் ஆட்கொள்ளும். ஓ அடிமை நான் ஆட்கொள்ளும். ஓ நானா சேகோ பாபா பாபா ரிகா பாபா 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 ஆட்கொள்ளும். நல்ல கையை தட்டி பரிசுத்தாவி நிறைவோடு கூட நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை, உம்முடைய அக்கினி, உம்முடைய நிறைவு எங்கள் உள்ளத்திலே வருவதாக. எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் மீறுதல்கள், ஆண்டவரே குற்றங்கள் மன்னிக்கப்படுவதாக. உம் இரத்தத்தால் மன்னிக்கப்படுவதாக. நாங்கள் பாவம் செய்தோம், உம்மை நோக செய்தோம், எங்கள் வார்த்தையால், எங்கள் பார்வையால். Lord, forgive me, Lord. ரெண்டு கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? நான் இவங்க ஒப்பு கொடுக்கன்னு சொல்ல, நானே ஒப்பு கொடுக்குறேங்க. எத்தனை தடவை தேவன் நம்மை பரிசுத்தத்துக்குன்னு பிரித்தெடுத்தார், ஜெபத்துக்கு பிரித்தெடுத்தார், சபைக்கு பிரித்தெடுத்தார். ஆனா சபைக்கு வரலையே. நீ ஜெபிப்பேன்னு பிரித்தெடுத்தாரு. உன் குடும்பத்துல நீ எனக்காக வைராக்கியமா நிப்பேன்னு பிரித்தெடுத்தாரு. எனக்கு ஊழியம் செய்வன் பிரித்தெடுத்தாரு. என் பொறுப்புகளை உண்மையா செய்வன் பிரித்தெடுத்தாரு. பணத்துல உண்மையா இருப்பேன் பிரித்தெடுத்தாரு. உம்மை நோக செய்தோம், உம்மை நோக செய்தோம். சுயம் எங்களில் சாம்பலாய் மாறட்டும். உம்முடைய கல்வாரி ரத்தம் எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். நிறைய நேரத்தில் நாங்கள் சாரி கேட்க கூட ஈகோப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை மன்னியும் தகப்பனே. நாங்கள் கிருபையை நின்று பிரிந்து விழுந்து விடாமல் இந்த ஆண்டவரே எங்கள் சபை கர்த்தருக்கு முன்பாக நிற்கட்டும். எங்கள் பிள்ளைகள் நிற்கட்டும். சொல்றவங்க கையை தட்டி ஒரு அபிஷேகத்தோட எங்கள் குடும்பம் நிற்கட்டும், எங்கள் சபை நிற்கட்டும், எங்கள் வாழ்க்கை நிற்கட்டும், எங்களுடைய எதிர்காலம் நிற்கட்டும். ஒரு அபாஷா, இந்த சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக, இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு மூப்பர்கள், டீக்கன்கள் ஆசீர்வதிக்கப்பட, சபை போதகர் ஆசீர்வதிக்க, இந்த சபை கர்த்தருக்கு முன்பாக நிற்கும். தகப்பனே, இந்த வல்லமையான நேரத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, என்னால் இந்த ஆராதனையை முடிக்க முடியலப்பா. That much of your glory. I thank God for this wonderful church, wonderful people, wonderful leaders in the name of the Lord. இந்த இடத்துல கூட நேற்று இரவனை தூங்க விடாம நான் உன்னை பிரிச்செடுத்துற அந்த கிருபையிலிருந்து விழுந்துடக்கூடாதுன்னு சொன்னிரப்பா. சில நேரத்தில் பணம் எங்களை பிரிச்சிருது, சில நேரத்தில் சுயம் எங்களை பிரிச்சிடுது. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நான் விசுவாசிக்கிற இந்த சபை கர்த்தருக்கு முன்பாக நிற்கும். இங்க நிற்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு, முன்னிலைமையில பின்னில அதிக மடங்கு உன் ஒளி இடத்தில் எல்லாம் வர போறாங்க. உன் குடும்பம் மேன்மையான குடும்பமா, உங்கள் பிசினஸ் மேன்மையான பிசினஸ்மா, உங்கள் வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கையா, இந்த சபையை பார்த்து பேசின அத்தனை பேரும் வெட்கப்படுவார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்முடைய திருச்சபைகளை உயர்த்த போகிறார். கர்த்தாவே, இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கும் ஊழியருக்கும் சபை மூப்பர்களுக்கும் தேவ மனுஷர்களுக்கும் ஆண்டவருக்கும் எங்களை தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு ஆர்வம்.